சட்டமன்ற தேர்தலை திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ் கட்சி சார்பில் 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய சூழல்ல அது குறித்தான கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காக காங்கிரஸ் சார்பில் குழு அமைக்கப்பட்டு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்துல திமுக தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக ஆளும் கட்சியான திமுக ஒரு வலுவான கூட்டணி அமைத்திருப்பதாக சொல்லக்கூடிய சொல்லில் அந்த கூட்டணிக்குள்ளாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக, அதாவது இந்தியா கூட்டணிக்குள்ளாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு குழுவை தற்போது அமைப்பதாக காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக திமுக தலைமையில் இருக்கக்கூடிய எந்த குழுவுல தொகுதி தொடர்பாகவும் அதே போன்று சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பேசுவதற்காகவும் ஒரு கலந்துரையாடல் குழு தொடங்குவதற்கான ஒரு குழுவாக இந்த 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 5 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிரிச் சோடங்கருடைய தலைமையில இந்த குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த குழுவுல தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பிறந்தகையும் அதே போன்று தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற தலைவர் ராஜேஷ்குமாரும் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய செயலாளர் சூரஜ் எம்என் ஹெக்டேவும் அதே போன்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய செயலாளர் நிவேதிக் ஆல்வா ஆகிய இருவரும் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். மொத்தம் 5 பேர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த குழு திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தும், அதே போன்று இந்தியா கூட்டணி தொடர்பாக திமுக தலைமையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தொடர்பாகவும் ஆலோசிப்பதற்கும் ஒருங்கிணைப்பு நடத்துவதற்கும் இந்த குழு உதவியாக இருக்கும் என்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய அறிவிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மூலமாக தேர்தல் பணிகளை காங்கிரசும் தீவிரப்படுத்தியிருக்கிறது என்பது தெரிய வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெறக்கூடிய சூழல் இருக்கிறது. அதற்கு முன்பாக தயாராகும் விதமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் தனது பணிகளை முடுக்கிவிட்டிருக்கக்கூடிய சூழல்ல திமுக கடந்த ஓராண்டுக்கு முன்பு இருந்தே தனது தேர்தல் பணிகளை தொடங்கியுள்ளது. அதுக்காக பல்வேறு பணிகளையும் நடவடிக்கையும் மேற்கொண்டிருந்த சூழல்ல தற்பொழுது கூட்டணி கட்சிகளும் திமுகவுடைய கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள். அதில் முதற்கட்டமாக திமுக கூட்டணியில் அங்கமைக்கக்கூடிய தேசிய கட்சியான அதாவது இந்தியா கூட்டணியில் மிக முக்கிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தற்பொழுது தமிழ்நாட்டுடைய தேர்தல் தொடர்பாக ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 2 கூட்டணிகள் இருக்கின்றன. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி என்று அதிமுக தலைமையாக தாங்கக்கூடிய பாஜகவுடைய கூட்டணி, அதற்கு போட்டியாக ஆளும் கூட்டணியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆகிய 2 கூட்டணிகளும் தமிழ்நாட்டில் நேர் எதிர் கூட்டணியாக தேசிய அளவிலும் தமிழக அளவிலும் போட்டியிடக்கூடிய கூட்டணிகளாக அமைந்திருக்கின்றன. இந்த சூழலில் 2 எதிர் அணிகளும் மாறி மாறி தேர்தலுக்கான பணிகளை மிக வேகமாக தீவிரப்படுத்தக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சி கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை திமுகவுடன் நடத்துவதற்காக ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்திருக்கிறார்கள். அதில் காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இந்த அறிவிப்பை வெளியிடுவதாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிரிச் சோடங்கர் தலைமையில இந்த குழு அமைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவினுடைய மிக முக்கியமான ஒரு செயல்பாடு என்பது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள்ல தொகுதி பங்கீடையும் இந்த குழு தேர்ந்தெடுக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த குழுவினுடைய உறுப்பினராக சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவர் தமிழக காங்கிரசுடைய தலைவராக இருக்கிறார். அதே போன்று ராஜேஷ்குமார் தமிழ்நாடு காங்கிரசுடைய சட்டமன்ற தலைவராக இருக்கிறார். அவர்கள் இருவரும் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். மொத்தம் 5 பேர் கொண்ட இந்த குழுவில் தேசிய அளவிலான பொறுப்பிலிருந்து 3 நபர்களும், தமிழக மாநில காங்கிரஸ் பொறுப்பிலிருந்து 2 நபர்களும் இருக்கிறார்கள். அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து கட்சியினுடைய தலைவராக செல்வ பெருந்தகை, சட்டமன்ற தலைவராக கூடிய ராஜேஷ்குமார் இருவர் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கிறார்கள். மற்றபடி தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கக்கூடிய வேறு யாரும் இந்த குழு இடம்பெறாத ஒரு சூழலையும் பார்க்க முடிகிறது. முழுக்க காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைமையினுடைய கீழ் இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு வடிவமைப்பாகத்தான் இந்த 5 பேர் கொண்ட குழுவில் 3 பேர்கள் தேசிய அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக அமைந்திருக்கிறார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில மொத்தம் 5 பேர் கொண்ட குழுவை அமைத்து காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.